ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் கிருதி ஷெட்டியோடைய நடிப்பில் அனிருத்துடைய மியூசிக்ல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷன் டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அஞ்சலி ராவ் பிளாக் காட்டன் சாரியில் எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. லெஜண்ட் சரவணாவுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் லீடர். அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. RS துரை செந்தில்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற அப்டேட் போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. ரித்திகா ரீசெண்டா உங்களுடைய சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவுடோர்ல எடுத்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம். கண்ணன் ரவி குரூப்ஸ்னுடைய தயாரிப்பில் உமாபதி ராமையாவுடைய டைரக்ஷன்ல நட்டி மற்றும் ராமையாவுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் TH 2026, அதாவது தங்க நட்சத்திரம். அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் April 10th அப்படின்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். லாவண்யா கொனேரலா ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ டிரான்ஸ்பரன்ட் சாரியில் எடுத்துகிற ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. யூவி கிரியேஷனுடைய தயாரிப்பில் விக்ரம் பிரபு மற்றும் ஷர்வாவுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பைக்கர். அண்ட் இந்த படத்தை வந்து அபிலாஷ் ரெட்டி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து US சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஃபாத்திமா ஜனா ஸ்ரீலங்கா போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பார்வதா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் கென் டைரக்ட் பண்ணி நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் யூத். அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 3.73+ crores அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமா வெளியிட்டிருக்காங்க. சோனியா அகர்வால் ரீசெண்டாக அவங்க பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கேட்க பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. SK ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ராதிகா சரத்குமாருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாய் கிழவி. அண்ட் இந்த திரைப்படத்தை சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கில். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் April 10th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற OTT ரிலீஸ் அப்டேட்டை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஷிவாங்கி ஜோஷி ரீசெண்டாக அவங்களுடைய நாற்காலியில் எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான கதக் ஸ்டெப்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. நவரசா ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் பிரபகணம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய OTT ரிலீஸ் இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கணபதி, சாகர் சூர்யா நடிச்சிருந்தாங்க. படத்தை வந்து விஜேஷ் பனத்தூர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ZEE5ல ரிலீஸ் ஆகி இப்போ அங்கேயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது.
வசுந்தரா கேஷுவல் லுக்ல கஃபேல எடுத்துக்கிட்ட கிளிக்ஸ் வாங்க பார்க்கலாம். திவ்யா பாரதி ரச் பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லான பாடிகான் ட்ரெஸ்ல கட் அவுட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. வைஷ்ணவி சன்ரைஸ்ல பியூட்டிஃபுல்லான சாரில அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.